இந்த வீடியோல நம்ம வந்து டேட்டாபேஸஸ் ஆர்க்கிடெக்சர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் கனெக்ஷனாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதுல நம்மளோட டிபிஎம்எஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி யூசரோட, தென் அப்ளிகேஷனோட, தென் டேட்டாபேஸோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான். லைக் எப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் இந்த சென்ஸ் இப்போ நம்ம ஏகப்பட்ட யூசர்ஸ் வந்து இருப்போம் இல்லையா? ஸோ யூசர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கும். இது ஒரு யூடியூப் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. யூடியூப் அப்ளிகேஷன்ல ஏகப்பட்ட யூசர்ஸ் இருப்பாங்க. இவங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. தென் இங்க நடக்குது இல்லையா? இத ஃபுல்லா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல. இப்போ ஒரு வீடியோவே இருக்கு அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணா தான் உங்களுக்கு வந்து காமிக்க முடியும். அப்ப இதுக்கு பேக் எண்ட்ல என்ன இருக்கும்னா, ஒரு டேட்டாபேஸ் பெரிய சர்வர்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான காசு குடுத்து மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாரி இந்த டிபிஎம்எஸ் காம்போனன்ட்ஸ் லைக் கீஸ் இந்த மாரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த டிபிஎம்எஸ் காம்போனன்ட் வந்து எப்படி இந்த யூசரோட அப்ளிகேஷனோட டேட்டாபேஸோட வந்து இன்டராக்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல வந்து பாக்குறோம். அதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க டேட்டா வந்து எப்படி இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம பார்க்குற டேட்டாஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்றது ஒன்று ஸ்டோர் ஆகும். நம்ம பார்க்குற வீடியோஸை ஹிஸ்ட்ரியா சேவ் பண்ணி வச்சிருக்க அதெல்லாம் ஒரு டேட்டாபேஸ் ஸ்டோர் தானே பண்ணும். இந்த மாதிரி எப்படி என்னோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது அண்ட் எப்படி இந்த டேட்டாலாம் வந்து ப்ராசஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷன்ஸ்னா அதுக்கேற்ற கோடிங்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் லேயர்ல வந்து பார்ப்போம். தென் வந்து பாத்தீங்கன்னா யூசர் வந்து எப்படி இந்த டேட்டாபேஸ் வந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. இப்போ ஒரு டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் பார்க்குறோம். இதுல டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டயர் 1 என்ன பண்ணுது அப்படின்னா யூசரும் டேட்டாபேஸும் டைரக்டா வந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க. ஸோ டயர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூசர் தான் இருக்க போறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா போய் டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது டைப்ல வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேயா? ஸோ தனியா ஒரு டேட்டாபேஸ் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த மல்டிபிள் யூசர்ஸ் வந்து டைரக்டா போய் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதை நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கிளியரா புரியும். அடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டயத்ரியில வந்து மல்டிபிள் யூசரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எது மூலியமா ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மூலியமா. அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தோம்னா யூடியூப் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஃபுல்லா அச்சீவ் பண்றாங்க. ஸோ அதான் இந்த அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா வரப்போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த யூடியூப். நெக்ஸ்ட் இது வந்து டேட்டாபேஸோட லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஒன் டயர் ஆர்கிடெக்சரை வந்து சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் டயரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூசர் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் எல்லாமே சேம் சிஸ்டம்ல நடக்கும். தட் மீன்ஸ் லோக்கலா இருக்கும். இப்போ உங்க கையில வந்து லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க யூசர், நீங்க தான் ஒரு அப்ளிகேஷனையே கிரியேட் பண்ண போறீங்க. யூடியூப்லாம் வந்து டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட லோக்கல்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றீங்க. அது வந்து நம்மளோட லேப்டாப்ல இருக்கிற தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நான் வந்து ரியல் டைமா ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து கோடிங் வந்து நான் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து ரன் பண்ணுவோம். நார்மலா நம்ம பைத்தன் கோட் ரன் பண்ணுவோம்ல அந்த ஸோ என்னோட இந்த கோடிங் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குரியதுக்கு வந்து லோக்கலா நமக்கு ஒரு அப்ளிகேஷனுக்குரிய வெப்சைட் லிங்க் மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது வந்து லோக்கலா யூஸ் பண்றதுக்காண்டி இதை நம்ம குரோம்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்திருக்க லிங்கை நான் வந்து குரோம்ல போடுறேன். ஸோ நான் சும்மா ஒரு நார்மலா ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணதான் இதுதான் நம்மளோட வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து சும்மா டம்மியா வந்து கிரியேட் பண்ணது. இதை வேற யாராலையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. என்னோட சிஸ்டம் என்னோட இதுல மட்டும்தான் என்னால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நான் கோட் போட்டிருக்கேன். இது என்னோட சிஸ்டம்குள்ள இருக்குது. அப்பனா இது வந்து என்னது ஒன் சேம் சிஸ்டம்லயே வந்து என்ன இருக்குன்னா யூசர் நான் இருக்கிறேன், அப்ளிகேஷன் இந்த சேம் சிஸ்டம்ல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸும் சேம் சிஸ்டம்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து செல்லர் கார்னர்ல சும்மா டிபியோட நான் ப்ரோக்ராம்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ சத்யா அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ நான் இதை வந்து சப்மிட் கொடுத்துறேன். ஓகே, எனக்கு வந்து சப்மிட் ஆகி லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னோட லோக்கல் டிபியில் நான் என்ன டேட்டா பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மேங்கோ டிபி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டிபி இருக்கு. நான் இதை வந்து போஸ்ட் எஸ்கியூஎல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணியிருந்தேன். அதுக்குரிய நான் டிபியை வந்து நான் ரன் பண்றேன். ஓகே, என்னோட டிபி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இதுவாயிடுச்சு. இங்க நம்ம கிரியேட் பண்ணியிருக்க சத்யா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா. பார்த்த மாதிரி ஏதாவது யூசர்
யூசர் வந்து நம்ம தான். ஸோ இப்போ வேற யாராவது வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா என்னோட லேப்டாப்ல தான் வந்து பண்ண முடியும். ஸோ யூசர் வந்து இந்த சேம் சிஸ்டம் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனும் எதுக்குள்ள தான் இருக்கு, இந்த சிஸ்டம்ல தான் இருக்கு, வேற எந்த சிஸ்டம்லயும் எழுதல. டேட்டாபேஸ் வந்து PostgreSQL என்னோட லேப்டாப்ல மட்டும் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும்னா ஒரு சேம் சிஸ்டம்குள்ள நடக்கும். ஸோ அப்போ ஒன் டயர் ஆர்கிடெக்சர் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூசர் இருப்பாங்க, டைரக்டா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிபியோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லா பாக்குறோம். டைரக்ட் இன்டராக்ஷன் வித் த டேட்டாபேஸ், டைரக்டா போய் இது ஆக்சஸ் பண்ணிக்கிறதா. ஆல் காம்போனன்ட்ஸ் ஆன் ஒன் மிஷின், இந்த மிஷின்குள்ள மட்டும்தான் எல்லா காம்போனன்ட்ஸுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, யூஸ்டு ஃபார் மெயின்லி டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்பர் சொல்றாங்கல்ல, டெவலப்மெண்ட் இப்போ நான் வந்து அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணனால டெவலப்மெண்ட்டுக்கும் டெஸ்டிங்க்கும் வந்து யூஸ் ஆகுது அப்படி. ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து SQL லைட் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணது PostgreSQL. இது மாதிரி MySQL இருக்கு, MongoDB இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாபேஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். ஸோ இது ஃபுல்லா நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் காமிச்சோம் இல்லையா, அந்த இதோட அட்வான்டேஜ் பார்க்குறோம். இது வந்து சிம்பிள் ஆர்கிடெக்சர். இதை வந்து நிறைய டெவலப்பர்ஸ் மூலியமா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம ஓனா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், நம்மளே லோக்கலா எல்லாமே பண்ணிக்கிறோம். ஸோ அதனால பெரிய ஆர்கிடெக்சர், பெரிய அமௌண்ட்லாம் நம்ம வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், நம்ம அழகா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா லார்ஜ் சிஸ்டம்க்குலாம் வந்து செட் ஆகாத ஒரு விஷயம். ஓகேயா. ஸோ அதுக்கடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா லோ செக்யூரிட்டி வந்து இருக்கு. வந்து டூ டயர் ஆர்கிடெக்சர். இதை வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு வந்து சொல்லுவாங்க. கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து டைரக்ட்லி கம்யூனிகேட் வித் த டேட்டாபேஸ் சர்வர். ஸோ சிம்பிளா சொல்றேனே, இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ல இங்க வந்து ஏடிஎம் மிஷின் இருக்கு, இங்க வந்து ஸ்டாஃப்லாம் வந்து இருக்காங்க. ஓகே, ஸ்டாஃப்லாம் அவங்க சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து சும்மா நடப்பாத மாதிரி வச்சுக்கோங்க. இது அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. இந்த ஆஃபீஸ்க்குள்ள சர்வர்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இந்த ரூம்குள்ள நம்மளால என்ட்ரி ஆகவே முடியாது. ஓகே, ஸோ இந்த சர்வர்ஸ் பேர் தான் இந்த டேட்டா பேஸ். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏடிஎம் மிஷினை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஏடிஎம் மிஷினை மட்டும்தான் யூசஸ் பண்ணுவாங்களான்னு கிடையாது. என்ன பண்ணுவாங்க, டைரக்டா இந்த மாதிரி எல்லா சிஸ்டம்லயும் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த பிரான்ச்குள்ள. ஸோ இதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு பெரிய டேட்டாபேஸ் தேவை. இப்போ நம்மளோட சிஸ்டம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் லெவல் தான் இருக்கும். பட் அவங்க ஒரு ரூமை தனியா ஒதுக்கி அதுல ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம எவ்வளவு டேட்டாஸ் கொடுத்தாலுமே அதால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்னா, டூ டயர் ஆர்கிடெக்சர்ங்கிறது வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அந்த டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேயா. இதுக்குரிய காம்பனன்ட்ஸ் ஃபுல்லா பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் சைடு. கிளைண்ட் வந்து ஏடிஎம் மிஷின்குள்ள போனதும் அங்க ஒரு ஸ்கிரீன்ல தெரியும்ல, வெல்கம், உங்களோட பின்னை என்டர் பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து தெரியும். தென் அப்ளிகேஷன்ஸ் லாஜிக்ஸ் ஃபுல்லா அதுல வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, தென் வந்து டேட்டாபேஸ் சர்வர். அப்போ இந்த டேட்டாபேஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. டேட்டாபேஸ் சர்வருங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு தனி ரூம்ல வந்து வச்சிருப்பாங்க. இங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணும், அதுக்காண்டி வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் சர்வர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, MySQL வந்து யூஸ் பண்றாங்க, Oracle DB வந்து யூஸ் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்ஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. தென் ரியல் லைஃபா நமக்கு எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல, பேங்க் ஸ்டாஃப் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே, அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுமா அந்த மாதிரி பண்றது, இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். தென் வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நம்மளோட காலேஜ் லைப்ரரிஸோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. பேரோல்ஸ் சிஸ்டம்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்களே, எவ்வளோ சேலரி கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் போடுமா வேணாமா, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது அந்த பேரோல் சிஸ்டம். இதுக்குரிய அட்வான்டேஜ் கம்யூனிகேஷன் இருக்கு. ஏன்னா சர்வருங்கிறது கிட்டக்க தான் இருக்கு. டக்குன்னு ஒரு விஷயம் வந்து டேட்டா மாடிஃபிகேஷன் ஆனாலும் அது வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கும். ஆனால் அது வந்து ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். தென் வந்து ஈஸி டெவலப்மெண்ட். இது வந்து லிமிட்டட் ஸ்கேலபிலிட்டி தான். இதை வந்து ஸ்கேல் அப் பண்றதோ இல்ல வந்து ஸ்கேல் டவுன் பண்றதோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது வந்து செக்யூரிட்டி ரிஸ்க். ஸோ செக்யூரிட்டி இந்த சென்ஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு பேங்க் அப்ளிகேஷன் எடுத்தோம்னா அதுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு யாராவது டேட்டா வந்து திருடிட்டாங்கன்னா சொல்லி முடியுது. அதுக்கடுத்து ஹெவி லோட் அந்த டேட்டா பேஸ் ஆகும். ஸோ ரிப்பீட்டடா இப்போ வந்து ஏடிஎம் மிஷின் ஓவரா வந்து டக்கு டக்குன்னு வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி சர்வர் ரொம்ப பிஸியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெவி லோட் ஆகும். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் போன தடவை வந்துச்சு பாருங்க,
5 மணிக்கு ரிசல்ட் விட்டாங்க, 2 நாள் கழிச்சு கூட இன்னும் வராம இருக்கு. அந்த மாதிரி ஹெவி லோடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாஸ், யூடியூப், வெப்சைட்ஸ் இது ஃபுல்லா தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். 3 டயர் ஆர்கிடெக்சர்னா மொத்தம் நமக்கு வந்து 3 லேயர்ஸ் இருக்க போது. ஒன்னு கிளைண்ட் லேயர். கிளைண்ட் லேயர் நம்ம பார்க்குற ஒரு விசுவலைசேஷன் தான். யூடியூப் எடுத்ததும் நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி இங்க வந்து யூடியூப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்க வந்து நிறைய டப்பாவா வந்து யார் யார் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்களோ அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. இங்க செட்டிங்ஸ், இங்க நம்மளோட ஐடிஸ் எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம விஷுவலா என்ன பாக்குறோமோ அதுதான் வந்து கிளைண்ட் லேயர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சர்வர். ஸோ நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு அடுத்து அது வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லோட் ஆகணும். அதான் அப்ளிகேஷன் லேயர் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கறத இந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து சொல்லுது. இந்த டேட்டாபேஸ் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை நம்ம பார்த்துருக்கோமா, பார்த்தது என்ன பண்ணோம்னா ஹிஸ்டரியா போய் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். இப்போ என்ன மாதிரி ஒரு யூடியூபரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அப்லோட் பண்ற வீடியோஸை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதுதான் இந்த டேட்டாபேஸ் சர்வர். அப்ப இங்க யார் யார் இருக்கா, கிளைண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவுல என்ன இருக்கு, அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் சர்வர் வந்து இருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்டே அப்லோட் பண்றோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு வெப்சைட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இது வந்து என்னால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. இதே நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணணும்னா ஒரு டொமைன் நேம் வந்து அதுக்கு வாங்கணும். ஸோ டொமைன் நேம் வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டேட்டாபேஸான PostgreSQL இருக்குல்ல, இதையும் நான் போட்டிருக்கேன் இல்லையா ப்ரோக்ராம், அதை ஃபுல்லா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வெப்சைட்ல நான் போய் ஹோஸ்ட் பண்றேன். ஸோ இவங்க கிட்ட என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சர்வர்ஸ், டிபி சர்வர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு சர்வர்ஸ் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட அப்ளிகேஷனை வந்து டொமைன் நேம் வாங்கிட்டு ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். இந்த ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்கும்னா டிபியும் சர்வர்ஸும் இருக்கும். ஏன்னா இப்போ யூசர் வந்து 10,000 யூசர் வந்து வராங்கன்னா என்னோட சிஸ்டம் தாங்காது இல்ல. அப்ப இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்கிற இடத்துல நான் போய் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுக்கறது தான் இது ஃபுல்லா. ஸோ இதுல நம்ம என்னென்ன லேயர்ஸ் பார்த்துருக்கோம், யூசர் இன்டர்ஃபேஸ், நம்ம வந்து எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகுறோம் அப்படிங்கறத வந்து பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெப் ப்ரௌசரு, மொபைல் ஆப்ஸ் இது ஃபுல்லா இருக்கு. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர், இதுல தான் நான் எழுதியிருக்க எல்லா லாஜிக்ஸுமே வந்து இருக்கும். ஸோ யூசர் வந்து கரெக்டான யூசரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எழுதியிருப்பேன். ஸோ அதான் இட் கண்டெய்ன்ஸ் த பிஸ்னஸ் லாஜிக், என்ன லாஜிக்கோ அது வந்து இருக்கும். இதில் ஆத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் வந்து கரெக்டான யூசரா இல்லையா, டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராமில் வந்து எழுதியிருப்போம். டேட்டா வேலிடேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டான யூசரா இல்லையா அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னா ஜாவா, பைத்தன் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து டேட்டாபேஸ் லேயர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு இடம். ஓரக்கிள் டேட்டாபேஸா இருக்கலாம், இல்ல PostgreSQL இருக்கலாம். ஓகே, இதுக்குரிய அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் செக்யூரிட்டி. ஏன்னா இதை வந்து நான் வேற ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கறனால அவங்க வந்து செக்யூரிட்டி இஷ்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் டேஸ்ல ஒரு 1000 பேர் பொதுவாக பார்ப்பாங்களா, இதே எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றப்ப லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ப்பாங்க. அப்போ உங்க நார்மல் டேஸ்ல இதுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும். இந்த ரிசல்ட் அப்டேட் பண்றப்ப அப்ப அந்த சர்வருக்கு நிறைய ரெக்வஸ்ட் வரும் இல்லையா, அப்ப வந்து இவங்க ஒரு 1 lakh பேருக்கு வந்து இது பண்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் டேஸ்ல வந்து 1000ஆவும் வச்சுக்கலாம், ஸ்கேல் டவுனா வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பீக் டேஸ் போகுது இல்லையா, அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ற அன்னைக்கு, அந்த டைம்ல நம்ம ஸ்கேல் அப் பண்ணி 1 லட்சம் பேர் என்னோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓரளவு ஈஸியான மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கும். சப்போர்ட் லார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், நம்ம கிளவுட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து சப்போர்ட். இதுக்குரிய டிஸ்அட்வான்டேஜ், என்னோட சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டியை வந்து அதிகமாக்குது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து டிபி தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஹையர் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டைன் காஸ்ட். அப்போ அவங்க ஹோஸ்டிங் கம்பெனி வச்சிருக்காங்கன்னா சும்மா கிடையாது, அதுல வந்து ஏகப்பட்ட என்ன இருக்கும், அதுல வந்து ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்குரிய அந்த ரேம், ரோம் எல்லாத்தையுமே அவங்க வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இது ஹையர் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டைன் காஸ்ட், ஆல்சோ செக்யூரிட்டியுமே அவங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அடுத்து இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப லாங்கான டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் என்னோட சேம் சிஸ்டம்குள்ளே என்னோட டிபி இருந்துச்சு அப்படின்னா 1 டயர், இதில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை ஆக்சஸ் பண்ணுவோம்.
டூ டயர் வந்து மல்டிபிள் யூசர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோக்கலா ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் மூலியமா இந்த டிபியை வந்து ரீச் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து டூ டயர். இதே த்ரீ டயர் அப்ளிகேஷன் வந்து குளோபலா என்னோட அப்ளிகேஷன் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி போடுறதா இந்த த்ரீ டயர். ஸோ அப்போ நம்மளோட அப்ளிகேஷனையும் இந்த டிபி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம்ல இதை ஃபுல்லாக நம்ம வந்து குளோபலா வந்து ரீச் பண்ண விட்டுருவோம். ரீச் பண்ணோம்னா யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷன் மூலியமா இந்த டிபியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இந்த குறிப்பிட்ட பேர் இப்போ அந்த பிரான்ச்சுக்கு போறோம்னா அவங்களால மட்டும்தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது குளோபலா எத்தனை பேர் வேணாலும் இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். பை.